அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் உஸ்தாதா. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் மகரிபுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு நம்ம அமர்ந்து இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்மளுடைய தொழுகையை முழுமையாக கபூலாக்கி கொண்டு நாம் கேட்கக்கூடிய துஆவையும் கபூலாக்கி கொள்வானாக. ஆமீன். முழுமையான நற்கூலியை நிரப்பமாக நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த கால சூழ்நிலைக்கும் இந்த கோடை கால வெப்பத்திற்கும் ஏற்ப ஒரு சின்ன நசீகத்தை சொல்ல போறோம். வெளியில போனாலே வெயில் அடிக்குதே, தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குது. வெயில் தாங்க முடியாத அளவிற்கு அடித்து கொண்டுதான் இருக்குது. எதனால இப்படி வெயில் அடிக்குது? இந்த வெயில் போறதுக்கும் நாம அதை தாங்குவதற்கும் என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல, ஏன் இவ்வளவு வெப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கிறான்? நமக்கெல்லாம் தெரியும், காலங்கள் மாறும். கோடை காலம், குளிர்காலம், காற்றடி காலம், இலையுதிர் காலம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க காலங்களுடைய வகைகள் நீங்க படிச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில இப்ப நாம கோடை காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த வெப்பத்தை பார்க்கும் பொழுது முதல்ல என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நரக நெருப்பு அல்ல, நரகம் வருடத்திற்கு 2 முறை மூச்சு விடுமா. வருடத்திற்கு 2 முறை மூச்சு விடும். அந்த மூச்சு விடுவதின் காரணமாகத்தான் நமக்கு இப்படி வெப்பம் அடிக்குது, இப்படி வெயில் அடிக்குது. இப்போ நரகம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? மூச்சு விட்டு கொண்டதின் காரணமாகத்தான் இப்ப நமக்கு தாங்க முடியாத வெப்பம், வெயில் தாங்க முடியாத வெயில் அடிக்குது. இது ஒரு காரணம். இதே போல இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மழை தாங்க முடியல, வெயிலும் தாங்க முடியல, மழையும் தாங்க முடியல. நம்ம என்ன படைப்புனே நமக்கு தெரியல. அப்ப நாம என்ன செய்யணும்னா, அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எதையுமே நடுநிலை தன்மையோடு அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யா அல்லாஹ் மழை கொடுத்தாலும் சரி பயனுள்ளதா கொடு, வெயில் கொடுத்தாலும் பயனுள்ளதா கொடு. ஏன்னா ஒரேடியா மழை பெஞ்சாலும் தாங்க முடியாது, ஒரேடியா வெயில் அடிச்சாலும் தாங்க முடியாது. ஆனால் ரெண்டுமே இல்லாமலும் இந்த உலகத்துல வாழ முடியாது. மழை இல்லாம வாழ முடியுமா? முடியாது. இல்ல, வெயில் இல்லாம கூட வாழ முடியாது உண்மைக்கே. ஏன்னா அதுக்கான ஒரு சில நல்ல ஒரு இதுவுமே நமக்கு இருக்குது. ஆமா, ஏன்னா இப்ப வெயில் அடிக்கும் பொழுது தேவையில்லாத உடலில் இருக்கக்கூடிய கெட்ட தண்ணீர்கள், கெட்ட நீர்கள் வந்து அது என்னது இல்ல வியர்வையாக வெளியேறுது. சரிங்களா? இப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செடி வளருவதற்கும் ஒரு மரம் வளருவதற்கும் வெப்பம் தேவை, மழை நீர் தேவை, காற்று தேவை. இப்படி எல்லாமே நம்ம எல்லா காலத்திற்கும் தேவைதான். ஆனாலும் இந்த வெயிலை தாங்குவதற்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல உங்களுக்கான சின்ன பிள்ளைகளுக்கான அட்வைஸ், ஃபர்ஸ்ட் அடிக்கடி சும்மா வெளியில போய் விளையாடுறத குறைச்சிக்கோங்க. வெயில்ல போய் விளையாடுறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? குறைச்சிக்கிறோம். ரொம்ப அதுவும் இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு ரொம்ப வெயில் அடிக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஹாஸ்பிட்டல்லையே சொல்லியிருக்காங்க, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்பயே முன் ஏற்பாடா நிறைய மருத்துவமனைகள் எல்லாம் இது இயங்கி கொண்டு இருக்குது. ஏன்னா இந்த வெயில் அடிக்கிறதுனால நிறைய தொற்று நோய்கள் வருவதற்கும், தோல் நோய்கள் வருவதற்கும், நிறைய இந்த அரிப்பு, சொரியாசிஸ் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால நீங்க முதல்ல அட்வைஸ் அதுதான், அதிகமா வெயில்ல போய் விளையாடாதீங்க. 1. 2வது, நிறைய தண்ணீர் ஆகாரமா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிக்க பழகிக்கிறோம் இந்த வெயில் நேரத்துல. அதனாலதான் மதரசாவுக்கு வரும்போது கண்டிப்பா நாளைக்கு என்ன செய்யணும்? வாட்டர் பாட்டில் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடணும். யாரு தண்ணி கேட்டாலும் யாரும் தராதிங்க முதல்ல, அப்பனாதான் தெரியும். சரியா? அதனால தண்ணீர் கொண்டு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல வீட்டுல சும்மா ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபாய் கலர் கூல்ட்ரிங்க்ஸ் தயவு செஞ்சு வாங்கி குடிக்காதீங்கப்பா. அதுலயும் இந்த கேஸ் உள்ள கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கவே கூடாது. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நியூஸ்ல எல்லாம் ஒரு பையன் 10 ரூபாய் கலர் குடிச்சு ஃபுட் பாய்சன் ஆகி மனதெல்லாம் இறந்து போயிட்டான். இது வந்து சும்மா நானா சொல்லல, உண்மைக்கே நியூஸ்ல வரக்கூடியது. அதனால கேஸ் உள்ள 10 ரூபாய் கலர் இந்த மாதிரி எதுவுமே குடிக்காதீங்க. நம்மளுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, முழுக்க இந்த டொரினோ இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டத்தை தவிர்த்துட்டு வீட்டுல ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. ரொம்ப சீப்பா கிடைக்கிறது, இப்போ ரொம்ப இதுவா கிடைக்கிறது என்னன்னா, வாட்டர் மெலன், வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து அது பேர் என்ன, கிர்னி பழம். இதெல்லாம் வந்து ரொம்ப இப்ப சீசன் உள்ளது, அதனால ரொம்ப இது இலகுவா கிடைக்கும். கொய்யா பழம்,
இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸையும் ஃப்ரெஷ்ஷான இது ஃப்ரெஷ்ஷான ஜூஸையும் வீட்டில் என்ன செஞ்சிருங்க போட்டு குடிச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. அதுல இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு ரொம்ப கூலிங்கான தண்ணீரை குடிக்கவே குடிக்கக்கூடாது. டாக்டர் சஜஸ்ட் பண்றது உண்மைக்கே சயின்ஸ் இதுலயே நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ரொம்ப கூலிங்க குடிக்க குடிக்க ரொம்ப வறட்சி தான் ஏற்படுமா. அது வந்து நம்ம அந்த அந்த உணவு குழாய் இருக்குல்ல, அதை புண்ணாக்குற அளவுக்கு எப்படி காரம் அதிகமா சாப்பிட்டா புண்ணாக்குமோ, அது போல கூலிங் அதிகமா வச்சு நம்ம தண்ணீரை குடிக்கும் பொழுது அதுவும் நமக்கு என்ன செய்யும், அந்த உணவு குழாயை பாதிக்கும். அதனால அதுலயும் ரொம்ப வயசானவங்க ஒரு 40 வயசு ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க ரொம்ப கூலிங்கா ஐயோ வெயில் அடிக்குதுன்னு கடகடன்னு குடிக்கும் பொழுது ஹார்ட் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி வரக்கூடிய சான்சஸும் இருக்கு. இது நான் சொல்றது கிடையாது. நீங்க யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். அதனால நார்மல் வாட்டர் அடிக்கடி அதிகமா குடிங்க. வீட்டுல ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய குடிங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, அல்லாஹ் விடத்துல இதெல்லாம் நாம செய்ய வேண்டியது. இன்னொன்னு என்னன்னா, அல்லாஹ் விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. யா அல்லாஹ், தாங்க முடியாத வெப்பத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல நிறைய பிரார்த்தனை செய்யணும். அதே போல இந்த வெப்பத்தை நம்ம இது பண்ணும் பொழுதெல்லாம் எப்படி துவா செய்யணும், யா அல்லாஹ் இந்த வெப்பத்தை எங்களால தாங்க முடியல, நரகத்தின் வெப்பத்தை நாங்க எப்படி தாங்க முடியும், நரக நெருப்புல இருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கோ, மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த வெப்பத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம். வல்ல ரஹ்மான் அருள்மலையை இந்த வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக அருள்மலையை பரக்கத்தான மலையை பொழிய வைப்பானாக. ஆமீன். மழைக்காக வேண்டி நிறைய துவா செய்யுங்க. நிறைய ஊர்ல நிறைய தண்ணீர் கஷ்டங்கள் ஏற்படுது. அதனால தண்ணீரையும் வீண்வரையும் செய்யாதீங்க. இப்படியான சொல்யூஷனோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வெப்பத்துடைய தாக்கத்தை குறைத்து அழகான சீர்தோசமான ஒரு காலகட்டத்தை நமக்கு வாழ்வதற்கு அருள் புரிவான். ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.